much for joining. Good morning to all. Thank you so much for joining on this morning. என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து இன்னிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் 5 days வந்து ஆட்டோமேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்க்ரீன் கிளியர்னால் ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 5 daysக்கு ஆட்டோமேஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆட்டோமேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் எப்படி வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம ரியல் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் 5 days. ஓகே, மல்டி சேனல் ஆட்டோமேஷன்னா என்ன, என்னென்ன எசென்ஷியல் ஆட்டோமேஷன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஐ வுட் லைக் டு வெல்கம் பரமசிவம், வெல்கம், குட் மார்னிங், தேங்க்யூ. பிரபா, வெல்கம், குட் மார்னிங். ஆல்பர்ட், வெல்கம். ராஜராஜன், வெல்கம். யசந்திரன், வெல்கம், குட் மார்னிங். ஏபி ஹியர், வெல்கம். அண்ட் பிரேமலதா, வெல்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 60% ஆஃப் த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் ஆன் day 21. ஸோ இன்னும் வந்து 9 more days to go. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் ஷோ அப் ஆன் எவ்ரி டே. ஐ assure you that you will have a massive learning. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் செஷன். நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டோமேஷன் வந்து ஃபஸ்ட் வந்து எங்களோட லைஃப் எப்போ ஆட்டோமேஷன் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 2011 இருந்துகிட்டே ஹப்ஸ்பாட் தெரியும். பட் ஹப்ஸ்பாட் வந்து ஆட்டோமேஷன் வந்து 2013க்கு அப்புறம் தான் வந்து ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரிகர்டு ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற கான்செப்டை. அது முன்னாடி வரைக்கும் வந்து ஹப்ஸ்பாட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இமெயில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி. பட் வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் கிடையாது. மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இமெயில். ஓகே, இமெயில் ஆட்டோமேஷன் எந்த கான்டென்ட்டை யார் கோ த்ரூ பண்ணுறா அப்படின்ற அனலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரிகர்ட் ஆட்டோமேஷன், சீக்வன்ஸ் ஆட்டோமேஷன், இமெயில் சீக்வன்சிங் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பீரியடிக்கலாக டே பை டே வந்து போகிற மாதிரி. ஆக்சுவலாக ஆட்டோமேஷனோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2019 தான். ஆக்சுவலாக 2019க்கு அப்புறம் தான் ஆட்டோமேஷன் நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் என்னென்ன டூல்ஸ்ன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்க்குள்ளே வந்த முன்னாடி நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஸோ அந்த லீட்ஸ் எல்லாத்துமே வால்யூம் ஆஃப் லீட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறது மேட்ரு கிடையாது, பட் லீடுக்கு அப்புறம் இருக்க ஃபாலோ அப் சீக்வன்ஸாக மேட்ரு. ஆக்சுவலாக ஏன்னா வந்து எப்போ மினிமம் வந்து ஒரு 20 ஃபாலோ அப்ஸாவது தேவைப்படும் நீங்கள் அந்த லீடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் 20 ஒன்று உங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் போயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கான்டென்ட் எங்கேயாவது கன்சியூம் பண்ணியிருக்கணும், சோஷியல் மீடியாவில். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆட்ஸை அவங்க பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், எஸ்எம்எஸ் மெசேஜ் இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ஸோ 20 days நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் கன்வெர்ட் தம் அஸ் அ கஸ்டமர். ஓகே, ஆனால் மீன் டைம் காப்பி ரைட்டிங் இருக்கணும். காப்பி ரைட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ஆட்டோமேட். ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஹியூமன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய எரர் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டே இருக்குது. அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்க. இட் வில் டேக் சம் டைம். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆட்டோமேட் அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ப்ராசஸையோ இல்லை வந்து ஒரு லீடு வந்தோடனே அந்த லீடுக்கான பையர்ஸ் ஜர்னியோ நீங்கள் ஆட்டோமேட் பண்ணீங்க அப்படின்னா you will have a proper system in place. இன்னொன்று வந்து this system will work 24/7. ஸோ மேஜராக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இமெயில் ஆட்டோமேஷன், முக்கியமாக இமெயில் ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ். ஏன்னா இமெயில் ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வந்து 30 to 40% ரெவன்யூக்கு அக்கௌண்டபிள். ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு வந்து க்ரோர்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்புகிறோம் நாங்கள். ஸோ இமெயில் ஆட்டோமேஷன். அதுக்கடுத்து வந்து ஒரு வெபினார் நடக்குது அப்படின்னா வெபினாருக்கான ஆட்டோமேஷன், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், எஸ்எம்எஸ் ஆட்டோமேஷன், அப்புறம் வாய்ஸ் கால் ஆட்டோமேஷன், அபண்டன்ட் கார்ட். இப்போ பேமெண்ட் வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பேமெண்ட் ஃபெயிலியருக்கு ஒரு நாள் ஆட்டோமேஷன்ஸு. அப்புறம் இபுக் ஃபனல். ஓகே, இபுக் ஃபனல்ஸ் ஃப்ரீ சேலஞ்ச். நம்ம ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுத்து ஒரு லீட் மேக்னெட்டை ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் இருக்க ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் ஆட்டோமேஷன்ஸ் எங்கள் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40% சொல்லலாம். ஆக்சுவலாக ஓகே, 30 to 40% க்ரோத் வில் பி தேர். இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ரெவன்யூவில் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் 1 crore பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 1.6லேருந்து ஒரு 2 crore ஆகுது. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் காமன் கேசஸ் ஆஃப் ஃபெயிலியரில் வந்துட்டு ஒன்று வந்து புவர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து புவர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் இருக்காது.
அதுக்கப்புறம் புவர் லீடர்ஷிப்பு மைண்ட் செட்டு, அதுக்கடுத்து கடைசி இருக்க 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆட்டோமேஷன். ஓகே, அதாவது ப்ராப்பராக அவங்க டெலிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்ற ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் அவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ப்ராப்ளம் ஃபெயிலியருக்கு. இன்னொன்று வந்து தெர் இஸ் நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்காது. ஸோ தட் கண்ணா விடான்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ சிஸ்டம் இருக்காது. ஓகே, சிஸ்டம் கேன் ஒர்க் 24/7. பீப்புள் கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புள் வில் ஃபைட். ஸோ நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த 2 ப்ராசஸ், நோ டெலிகேஷன் அண்ட் நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூ கேன் யூஸ் இட் இன் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸும் யூ கேன் யூஸ் இட். ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது. லைக் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது. நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள்ஸ்லேயும் நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஸ்கேலிங்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம், லைக் கூகுள் ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம். லீடு வந்தோடனே லீடு நர்ச்சர் பண்ணுறதுல யூஸ் பண்ணலாம். ஃபாலோஅப் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்ஸு, பர்த்டே ஃபனல்ஸு, இபுக் ஃபனல்ஸு, ரிவ்யூஸு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எலிமினேட் அந்த டெலிகேஷன்றதையும் லைக் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸையும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஈவன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கூட யூ கேன் எலிமினேட். ஓகே, ஸோ மீதி 2 தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையில் இருக்கும். ஒன்று வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், அது நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து லைக் லீடர்ஷிப் அண்ட் மைண்ட் செட், அது வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட் ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெயினாக எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம்காக, ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய பணம் வேணும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து லைக் வந்து நமக்கு வந்து நம்ம லிவிங் நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் சரி, ரிலேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு லைக் வி நீட் மோர் மணி. ஓகே, ஸோ அதுக்காக வந்து இனிஷியல் நீங்கள் போய் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஓகே, ஸோ அப்போ டைம் வந்து லிமிட்டட், ஸோ மணியும் லிமிட்டடாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஜாபில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ மணி அதிகமாக மேக் பண்ணணும் அப்படின்னா த பேசிக் ஃபஸ்ட் தம் ரூலே வந்து என்னென்னா யூ ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஓகே, ஸோ நீங்கள் டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயோ நீங்கள் போகிறப்ப யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டைம். ஓகே, ஸோ அப்போ வந்து டைம் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ மணி ஆல்சோ வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ த பேசிக் ஃபஸ்ட் தம் ரூல் வந்து லைக் யூ ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஸோ அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா you can put money for making money, or money can work for you. Okay, so அது second process. Third process வந்து like if you want to make money, you have to build multiple streams of income. Okay, multiple streams of income ன்றதை விட multiple streams of passive income. Okay, so passive income, passive business income, multiple streams of passive business income. So passive business income அப்படின்றது என்ன அப்படின்னா you don't have to involve actively on your business. Okay, the business will make money even without you. So அதுதான் passive business income. Okay, so even though நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து if you start for நீங்கள் actively engage ஆனாலுமே over the period of time you should set up process so that you have to come out of your business, so the business will run even without you. Okay, so நீங்களே இல்லாமல் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் இருக்கும், மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும், சேல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஹச்ஆர்ஸ் ஃபினான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பிஸ்னஸ்க்கு. ஒரு ஆக்சுவலாக எடுத்துங்க ஒரு 6 கோர் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃபினான்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹச்ஆர், ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ அந்த 6 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 6 ஃபங்க்ஷன்லேயுமே நீங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, பிகாஸ் யூ ஆர் தி பாஸ். ஸோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறப்ப இன்னொன்று வந்து உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம இந்த கம்பெனி நம்மளோடது, ஸோ லைக் நம்ம பெட்டராக பண்ணலாம், நம்ம இருந்தால் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி இன்வால்விங் இன் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து யூ இட் செல்ஃப் வில் பிகம் அ ப்ராப்ளம் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நீங்களே ஒரு பாட்டில் நெக்காக மாறிடுவீங்க. யூ வில் அஃபெக்ட் தி கம்பெனி க்ரோத். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை which functions you can take out, you can take you out. ஓகே, அதை நீங்கள் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கஸ்டமர்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, நீங்களே வந்து லைக் வந்து டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, டீமை மேனேஜ் பண்ணுவீங்க, லைக் வந்து
எல்லாமே நீங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, லைக் வந்து யூனிட் லைஃப் ஸ்டைல், யூனிட் மணி. நான் உங்களுக்கு வந்து நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் தேவை, ஹாப்பி டீம் தேவை சர்வீஸ் கொடுக்குறதுக்கு, ஹாப்பி லைக் ப்ரொடக்டிவ் டீம் தேவை, ஒரு ஹாப்பியான டீம் வேணும் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவல் அப்ஜெக்டிவ். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இன்வால்வ் ஆவீங்க. லைக் மணி, நீங்கள் யூ ஆர் இன்வெஸ்டிங் மணி, யூ ஆர் டூயிங் மார்க்கெட்டிங், யூ லைக் டீமை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து, சில சமயம் ப்ராடக்ட்டை வந்து R&D பண்ணுறதுலேருந்து, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, ப்ராடக்ட் டீம் சம்டைம்ஸ் வந்து லைக் டெலிவரி பண்ணுறது, கஸ்டமர் ஃபாலோ அப்ஸு எல்லாமே மோஸ்ட்லி நீங்களே பார்ப்பீங்க. அப்படி நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ இட் செல்ஃப் பிகம் தி bottleneck. Okay, so as a human you will make mistakes. Okay, you can't be perfect all times. Any humans யாரை கண்டாலுமே வந்து you can't be right all times. Okay, கண்டிப்பாக வந்து you will do some mistakes. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து will kill the business. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, you have to take you from each and every functions. ஓகே, இந்த ஒவ்வொரு நீங்கள் பிஸ்னஸோட கீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, லைக் ஃபஸ்ட்டு வந்து எந்த இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இஃப் யூ ஆர் ஏபிள் டு அவுட் சோர்ஸ் ஃபினான்ஸ், ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் டு டெலிகேட் ஃபினான்ஸ், மந்த்லி P&L அக்கௌண்டிங்கை வந்து நீங்கள் வந்து டெலிகேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெலிகேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஸ்பெண்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் டெய்லி 5 minutes ஃபார் தி P&L ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுற P&L. ஸோ உங்களுக்கு டே டு டே P&L இருக்கும். ஓகே, டெய்லி P&L இருக்கும். ஸோ யூ வில் நோ லைக் வாட் இஸ் தி எக்ஸிஸ்டிங் status of your business, whether it is in profit or whether it is in loss. Okay, ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து யூ கேன் ஹையர் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, who has more knowledge than you, அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் அவுட் சோர்ஸ் அண்ட் யூ கிரியேட் அ ப்ராசஸ் and you automate the task. Okay, you automate the task. நான் என்ன சொல்லணும், லைக் you have to put machines in place so that the machine will work 24/7. ஸோ என்னென்ன அப்படி நீங்கள் பண்ணலாம்னா, you can automate customer support. ஓகே, இன்றைக்கி AI algorithms இருக்குது, லைக் AI யூஸ் பண்ணி AI chatbots இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணலாம். ஈவன் AI ஏஜென்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் டெவலப் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி சேல்ஸ் ஏஜென்ட் பண்ணும். இன்றைக்கி வந்து சாட்பாட்ஸில் தான் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. பட் டுடே லைக் மேபி இன்னும் ஒரு 2 months இல்லை 3 months இல்லை 6 months டவுன் த லைன்லேயே உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்துடும். ஆக்சுவலி இப்போ இருக்குது, நிறைய இருக்குது, பட் அக்யூரேட்டாக இல்லை, அந்த லெவலுக்கு இல்லை. பட் லோக்கல் லாங்குவேஜில் கிடையாது, இங்கிலீஷில் இருக்குது ஆக்சுவலாக வாய்ஸ் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு AI வாய்ஸ் காலிங் இருக்குது. AI வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு லைக் கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதோ இல்லை வந்து சேல்ஸே உங்களுக்கு பண்ணும். ஓகே, சேல்ஸ் பண்ணும். ஸோ அது ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங்கில் ஆட்டோமேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, டைனமிக் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரூல்ஸ் நீங்களே செட் பண்ணிட்டு ஸோ தட் மெஷின்ஸே வந்து லைக் அல்காரிதமே வில் டேக் த டெசிஷன்ஸ். ஓகே, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட் மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வெறும் ஆட் கிரியேட்டிவ் ஒரு ரொம்ப மினிமலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த சாஃப்ட்வேரே அல்காரிதமே உங்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் டு ஃபைண்ட் அவுட் யுவர் பையர் பர்சனா. ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் செட் பண்ணலைன்னா கூட இட் வில் ஃபைண்ட் அவுட் தி ரைட் பீப்புள் ஃபார் யூ. ஓகே, அதுக்கப்புறம் லைக் லீட் வந்தோடனே அந்த லீடை நர்ச்சர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து யூ கேன் ஆட்டோமேட். ஓகே, ஸோ இப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, யூ கேன் லைக் நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா லைக் உங்கள் லைஃப் டைம் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ செகண்ட் சேல் ஆர் தேர்ட் சேல். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி 80% சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தே வில் ஹாவ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஓகே, இன் யுவர் பிஸ்னஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ரிப்பீட் கஸ்டமர் தென் ப்ராபப்ளி இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயில். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக் தம் ரூல் என்னென்னா, லைக் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ், 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹாவ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஒன்று, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இல்லை, என்னோடய ப்ராடக்ட் ரிப்பீட் இல்லை அப்படின்னா, எய்தர் யூ செல் அ ஹை டிக்கெட் ஐட்டம் ஆர் யூ சேஞ்ச் த பிஸ்னஸ். ஓகே, யூ நீட் டு ஹாவ் அ ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ரிப்பீட் பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் யூ வில் ஹாவ் அ லைஃப் டைம் வேல்யூ. ஓகே, லைஃப் டைம், ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் அக்விசிஷன். ஓகே, அந்த கஸ்டமரை அக்யூர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் மணி. லைக் வேர்ட் ஆஃப் மவுத் மட்டுமே உங்களுக்கு பத்தாது. உங்கள் பிஸ்னஸ் வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும் நீங்கள் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி ஃபயர் ஃபைட்டிங் ஆன் யுவர் பிஸ்னஸ் ஃபார் டெய்லி ஆர்டர்ஸ். ஓகே, இல்லை நான் வந்து டெய்லி மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கேன், இஃப் யூ ஐல் சர்வே மார்க்கெட்டிங் டீம் அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, எனி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும்
கான்டென்ட் மார்க்கெட்டிங் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வில் பி அப்ளிகபிள். ஓகே, யூ கான்ட் சே லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றது சொல்ல முடியாது. இட் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லைக் வந்து ஆட்டோமேஷன் போடலை அப்படின்னா காஸ்ட் பர் அக்விசிஷன் வந்து இட் வில் இன்க்ரீஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் புது கஸ்டமரை நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ லைஃப் டைம் வேல்யூ கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு எண்டில் வந்துட்டு த churn rate நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தென் யுவர் பிஸ்னஸ் வில் ஃபைன். ஓகே, பட் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ ப்ராசஸ். ஓகே, ஓகே, ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ ப்ராசஸ். ஓகே, ப்ராசஸ் டு ஜென்ரேட் நியூ கஸ்டமர்ஸ். இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு நியூ கஸ்டமர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. ஒவ்வொரு சேனல்லையும் நீங்களே ஒரு நாளில் கண்டென்ட்டை நீங்கள் லோட் பண்ணிடுறீங்க, 30 நாளில் கண்டென்ட் லோட் பண்ணிடுறீங்க. எந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணால் ரீச் அதிகமாக இருக்குமோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து யூடியூப்பும் டேட்டா கொடுத்துரும், ஃபேஸ்புக்கும் டேட்டா கொடுத்துரும். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் டூல் where you load the content in a month, and this automation tool will put the content on Facebook எந்த டைம் வரும் கரெக்டாக இருக்கும் அந்த டயத்தில் போட்டுரும், யூடியூப்பில் எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டயத்தில் போட்டுரும். ஓகே, ஸோ தட் யூ வில் ஹாவ் மேக்ஸிமம் ரீச். ஓகே, அந்த கண்டென்ட்னால யூ வில் ஜென்ரேட் லீட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் லைக் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ப்ராசஸ் டு ஜெனரேட் டார்கெட் பொட்டன்ஷியல் நியூ கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதாவது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை பார்க்கணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் அது வந்து ஒரு 10 பேர் பண்ணுற வேலையாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங். இன்னொன்று வந்து அக்யூரிங் நியூ கஸ்டமர்ஸ், ப்ராசஸ் டு கேப்சர் கான்டாக்ட். ஓகே, நீங்கள் கண்டென்ட் நிறைய போஸ்ட் பண்ணுறீங்க. இன்னொரு ப்ராசஸ் வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் போட்டால் பார்த்தாது. ஏன்னா யூ ஹாவ் டு கெட் தேர் இமெயில்ஸ், யூ ஹாவ் டு கெட் தேர் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். லைக் மேபி பாப்அப்ஸாக இருக்கலாம், இல்லை சேட்டாக இருக்கலாம், ஆட்டோமேட்டட் சேட்டாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சேட் லைவ் சேட் போட்டிங்கனாலே யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். இன்னும் இது வரைக்கும் உங்களோட வெப்சைட்டில் ஆட்டோமேட்டட் லைவ் சேட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் லைவ் சேட் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். நிறைய கண்டென்ட் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டட் லைவ் சேட் போட்டு பாருங்கள், யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். யூ வில் கெட் தி கான்டாக்ட்ஸ், யூ வில் கெட் தேர் ஃபோன் நம்பர்ஸ், யூ வில் கெட் தேர் வாட்ஸ்அப் எல்லாமே கிடைக்கும், உங்கள் நேம் எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து யூ நோ வாட் கான்டென்ட் தே ஆர் கன்சியூமிங். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் allocate தி சேல்ஸ் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 ப்ராடக்ட் லைன் வச்சுருக்கீங்க. ஓகே, 6 ப்ராடக்ட் லைன் எந்த கண்டென்ட்டை வியூ பண்ணுறாங்களோ அதுக்கான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் சிஆர்எம்ல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த ஆட்டோமேஷன்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அக்யூரிங். அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ் டு கன்வெர்ட் இன்ட்ரெஸ்ட் டு சேல்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக லைக் வந்து நீங்கள் என்டையர் ஜேர்னியுமே சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஆடு பார்க்குறாரு, நீங்கள் ஆக்சுவலாக எப்படி வந்து உங்களுக்கு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண நீங்கள் ஆடு காமிப்பீங்க. ஆடு காமிச்ச உடனே அந்த கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து ஒரு கான்டாக்ட் அவரோட நேமை கொடுக்குறாரு. நேமை கொடுத்த உடனே அதுக்கடுத்து யூ மேக் அ ஃபோன் கால்ஸ். ஓகே, யூ மேக் அ ஃபோன் கால். ஒரு தடவை உங்கள் சேல்ஸ் டீம்லேருந்து ஒரு ஃபோன் கால் போகும், 2 தடவை போகும், 3 தடவை போகும். அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இஃப் யூ ஹாவ் அ ப்ராசஸ் லைக் அவங்களுக்கு என்ன இமெயில்ஸ் போகணும், என்ன எஸ்எம்எஸ் போகணும், என்ன வாட்ஸ்அப் போகணும், அதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் த இன்டர்வல் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் யூ மேப் ஆன் த ஜேர்னி லைக் என்ன கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன கான்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கல, பிடிக்கலன்ற என்டையர் திங் நீங்கள் மேப் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க தாண்டி வர்றப்போ நீங்கள் கேம் விளாட்றப்ப உங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி அவருக்கு லீட் ஸ்கோர் ஆகிட்டே வரும். ஓகே, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே லீட் ஸ்கோர் போனோம் பின்னாடி தென் யூ கேன் கோ ஃபார் தி கால்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் இது ரீசன் எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் யுவர் டைம். ஓகே, இன் ஸ்பெண்டிங் வித் லைக் நான் டார்கெட்டல் அதாவது அன்பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத விட லைக் டார்கெட்டட் பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ், டார்கெட்டட் லீட்ஸ், குவாலிட்டி லீட்ஸ்ட்டை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஏன்னா டைம் லிமிட்டட். ஓகே, உங்களால் அதிக ஃபோன் கால்ஸ் பேச முடியாது, உங்கள் எனர்ஜியும் லிமிட்டட். ஓகே, ஸோ யூ கேன் மேக் அ கால் ஒன்லி ஃபார் தி பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் சர்வீஸையும் யூ கேன் ஆட்டோமேட். ஸோ டோட்டலாக 6 ப்ராசஸுக்கு நீங்கள் லைக் டெலிவரி, ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், ஓகே, எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஓகே, ஸோ அதாவது ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இப்போ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் நடத்துகிறீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, இஃப் யூ மேக் அ சிம்பிள் ஆட்டோமேஷன், அதாவது ஷிப்மெண்ட் ஆட்டோமேஷன். ஓகே, ஒன்ஸ் ஆர்டர் போட்டோடனே அவங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் டெலிவரி ஆக போகுதுன்ற நோட்டிஃபிகேஷன், ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி அதாவது 1 டேக்கு முன்னாடி ஷிப்மெண்ட் டெலிவரி ஆக போகிற 1 டேக்கு முன்னாடி ஒரு ஆட்டோமேஷன், ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், டெலிவரி முடித்த உடனே
அதுக்கடுத்து வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால்ஸ், ஐவிஆர் வாய்ஸ் கால். ஓகே, ஹேவ் யூ ரிசீவ் த டெலிவரி, ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஐவிஆர் கால் நீங்கள் அனுப்புறீங்க. அவங்க எஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, தென் நீங்கள் வந்து ஒரு 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 கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஃபோன் கால் போட்டிங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா லைக் வந்து 100ல் இப்போ உங்களுக்கு ஒரு 7 ரிட்டர்ன் ஆகுது, 8 ஐட்டம் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா யூ கேன் பிரிங் இட் டவுன் டு 1 or 2. The moment you connect with the customer, most of the times அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, லைக் அவங்க வந்து லைக் அவங்க வந்து they feel that you care about them. ஓகே, இந்த கால்ஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா it means that your product is not quality. So you have to work on the product or you have to work on the service. Okay, so in the framework நீங்கள் பண்ணீங்கன்னா you can increase the lifetime value. Okay, when you have multiple levels of product and you can decrease the cost per acquisition. ஏன்னா கண்டிப்பாக வந்து if you don't do marketing, okay, you will never scale. So basic thumb rule என்னன்னா one who spends more money for the marketing and one who has more lifetime value will rule the market. He will be the king of the market. Okay, நான் திருப்பி சொல்கிறேன், one who spends more money for marketing and one who have more lifetime value, okay, is the king of king of that market. Okay, ஸோ நீங்கள் எப்படி லைஃப்டைம் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு 1 lakh ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் நீங்கள் லோட் பண்ணுறீங்க. 30 டேஸ்க்குள்ளே உங்களால் அந்த பணத்தை உங்களால் திருப்பி எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே, 30 days and you make enough money to pay the credit card back again. ஓகே, 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் பண்ணிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க. ஓகே, 1 lakh rupeesக்கு உங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் போடுறீங்க, 1000 கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, உங்களுக்கு 1 lakh திருப்பி வந்துருச்சு. ஓகே, அண்ட் யூ பே பேக் தம். கொஞ்சம் அதிகமாக வருது, ஜிஎஸ்டி எல்லாமே போய்